ஸோ கைஸ் நம்ம போயிட்டுருக்கோம் சென்ட்ரலுக்கு ஆட்டோவில். போய் சேர்ந்துருவோம் ஒரு 50 மினிட்ஸ் 50 மினிட்ஸில் போய் சேர்ந்துருவோம் சென்ட்ரலுக்கு. ஏர்லியாக தான் கிளம்பலான்னு நினச்சோம், பட் காட் லேட். ஸோ சென்ட்ரல் போயிட்டு கொஞ்சம் கிட்டப்புக்க போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போகணும் தூரம். ஸோ போயிட்டுருக்கோம். விஷ் மீ ஹாப்பி ஜர்னி. People feeling like the light has just come. We must never stop the way, yeah. Birds chirping and I hear my name, grasping into life. Life is happy but it's so insane. We must merely make a start. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah. ஸோ கைஸ் சென்ட்ரல் வந்தாச்சு. சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். வாங்க போகலாம். வாங்க உள்ளே போகலாங்க. சென்னை சென்ட்ரலுக்கு இன்னும் வந்திருக்காது டபுள் டெக்கரு. இன்னும் வந்திருக்காது. அந்த பக்கம் யார் நிற்கிறா? கோவையா? இல்லை சாரி, பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 யார் நிற்கிறது? பிருந்தாவன் எக்ஸ்பிரஸுங்க 9ல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9. 7 அங்கே இருக்கே. வாங்க போகலாம். இன்னும் ட்ரெயினே வந்திருக்காது, ஏன்னா அவ்வளோ ஏர்லியாக இருக்குது. 7:25 ட்ரெயின். நம்ம ட்ரெயின் இங்கே தான் வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் மேட்டுப்பாளையம், சென்னை சென்ட்ரல், மங்களூர் சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல், மேட்டுப்பாளையம், நீலகிரிங்க. LHV ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க சார். அங்கே கோரமண்டல் தாங்க. கோரமண்டல் ஏன்னா க்ரௌடை பார்த்தாலே தெரியும். 6, 7 நம்ம ட்ரெயின் வரப்போகுது. இந்த ட்ரெயினில் போகலான்னு நினச்சேங்க. ஐ டோன்ட் நோ வென் ஐ லைக், பட் இட் வாஸ் லைக் கூடாஞ்சேரி லைக் 2021 வந்து புக் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயினில். அந்த ICF டைமில் புக் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயினில். ஆனால் போக முடியல இந்த ட்ரெயினில். ஏன்னா ஹோட்டல் கிடைக்கல ஊட்டியில். அதுதான் ஹோட்டல் ரொம்ப இதுவாக இருக்குங்க ஊட்டியில். ஸோ தட்ஸ் வை ஐ வெண்ட் டு ஏலகிரி. இந்த நம்ம டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் இன்னும் வரவே இல்லைங்க. ஐ டோன்ட் நோ வை, பட் 7ங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சேல் பண்ணி தான் வருவாங்க இந்த டபுள் டெக்கர்லலாம். நாங்கள் அங்கே தான் வாங்க போகிறோம். டபுள் டெக்கரில் வாங்க போகிறோம் நாங்கள். ஸோ ஐ வில் ஷோ யூ தென். ட்ரெயின் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேங்க. அட்லாஸ்ட்டுங்க நம்மளோட டபுள் டெக்கர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் KSR பெங்களூரு டு MGR சென்னை சென்ட்ரல் டு KSR பெங்களூரு வந்தாச்சுங்க. இதோ கோல்டன் ராக் லோகோ. இதோ பாருங்கள் டபுள் டெக்கர். எவ்வளோ ஹைட்டாக இருக்கும். நம்மளோட தலைவன் வந்துட்டான். குஷன் லோவர் டெக் 15, 14, 13 இங்கே இருக்குது. 15 ஆமாம். 13, 14, 15 லோ நம்மளோட சீட்டுக்கு வந்தாச்சு. சாரிங்க, ஒரே ஒரு நிமிஷம். பிளாட்ஃபார்மாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் அப்புறமா சொல்கிறாங்க உங்களுக்கு. ஒரே நிமிஷம் பேகை மட்டும் ஒருத்தது மேலே வச்சிடுறேன். ஒரே நிமிஷம். ஸோ கைஸ், நான் வந்து இந்த கோச்சஸோட கிளாஸஸை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பார்த்து நம்ம லோக்கோ கூட போய் பார்ப்போம்.
கைஸ் இந்த செகண்ட் சீட்டிங் கோச்சஸில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணுற சீட்டிங் தான் இருக்குது. நம்ம டபுள் டேக்கரில் 3 ரோ சீட்ஸ் 3+2 இருக்குது. பஸ்ஸஸில் இருக்கிற மாதிரியே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க இன்ஜின் இருப்பாங்க ராப் 7 ஐ திங்க், வாங்க போய் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ட்ரெயினில் வந்து DL1ன்னு ஒரு கோச் இருக்குது. அது வந்து டிசேபிள்ட் அண்ட் டிவேஞ்சருக்கு. WIP7 கிருஷ்ணராஜபுரம் தாங்க. நம்மளை ஃபுல் ஸ்டெச் ஃபுல் பண்ண போகுது. இங்கேருந்து பெங்களூர் இருக்கும். ஆனால் நம்ம ஜோலார்பேட்டையில் இன்னும் ஒரு 7:25 நாட் டைமு இன்னும் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் இருக்குங்க இன்னும் ட்ரெயின் கிளம்ப. ஸோ ஓடிட்டுருக்கேன் என் சீட்டுக்கு. வாங்க போகலாம். செமையாக இருக்க போது நம்மளோட ட்ரிப்பு. என் கோச்சையும் காட்டுறேன் உங்களுக்கு, எங்கள் கோச்சையும். ஸோ அதையும் பாருங்கள். நம்ம டபுள் டேக்கருக்கு மறுபடியும் வந்தாச்சு. இதை பாருங்களேன், இந்த டபுள் டேக்கர் கோச்சுக்கும் நான் ஏசி கோச் நார்மல் சிங்கிள் டேக்கர் கோச்சுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ், ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வாங்க என்னோட கோச் வந்து நம்ம பார்ப்போம். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். Lion's gonna come. The birds have just begun. We will always take a stand for the people, for the land. Let's go back to when we were. கைஸ், நம்ம டபுள் டேக்கர் எக்ஸ்பிரஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜின் முதல் கொண்டு, நான் ஏசியில் முதல் கொண்டு, அதுக்கப்புறம் ஏசி சேர்க்கர் கூட பார்த்துருப்பீங்க. இப்போது வந்து இந்த ட்ரெயினில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ்லாம் பார்ப்போம் வாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சு நம்ம ஏதாச்சும் லேப்டாப் ஏதாச்சும் சாப்பிட்றோன்னா இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஒரு பவுச், ஆனால் இது ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயும் தான் ஒன்று இருக்குது தெரியாமல். இங்கே டேபிள் இல்லைங்க, இங்கே இங்கே இருக்கா, சாரி. ஸோ சார்ஜிங் போர்ட்ஸும் ஒரு செட் ஆஃப் பேசஞ்சர்ஸ்க்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ நல்லா பெரிய விண்டோ தான் இருக்குது. நல்லா பெருசாலாம் இருக்குது விண்டோ. ஸோ வியூக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து இன்னும் 2 மினிட்ஸில் கிளம்ப போகுது. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ட்ராவலில் ஷார்ப் லைக் கண்ணுங்க. அப்படியே கிளம்பிச்சு 7:25க்கு அப்படியே எடுத்துட்டாங்க ட்ரெயினை. ஸ்பீடு எவ்வளோ போகுது பாருங்கள். ஸ்பீடு அதுதான் பவர் ஆஃப் வேப் 7. ஸோ பாய் சென்னை சென்ட்ரல். வரேன் இப்பயும். ஜன்சதாப்தியோட பேரலல் டிபார்ச்சர் நம்ம டபுள் டேக்கர் பண்ணியிருக்குது. இது ஒரு குட்டி ரேஸ் மாதிரி தான். பேசன் பிரிட்ஜ் வரைக்கும் இந்த ரேஸ் போகும். இந்த சென்னை டு விஜயவாடா ஜனசதாப்தி. இந்த ட்ரெயின்லேயும் நிறைய தடவை போயிருக்கேன், ஆனால் வீடியோ எடுத்ததில்லை. பண்ணுவோம், இந்த ட்ரெயினையும் ட்ராவல் பண்ணுவோம். இந்த பேசன் பிரிட்ஜ் வரைக்கும் அது வந்து விஜயவாடா வரைக்கும் போகும். நம்ம பெங்களூர் நோக்கி ஜோலார்பேட்டையில் போயிடுவோம். ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் 2 பேரும். நம்மளும் ஜனசதாப்தியும். ஸ்பீடு கொஞ்சம் சுமாராக தாங்க போகுது. நாட் கோயிங். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் வந்து டீ, காஃபி, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 3 பேர் வந்து பொங்கல் வடை வாங்கியிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இட்லி வடை. ஸோ வந்தே பாரத், வெல்கம் டு இந்தியன் ரயில்வேஸ். நீங்கள் சாம்பார் கொடுத்துருக்காங்க. பொங்கல் வடையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பொங்கல், வடை,
டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரெயின் வேறு ஆடினே இருக்கா. ஸோ செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஒரு 110 போயிட்டுருக்காங்க ஸ்பீடு. சென்னை டு அரக்கோணம் செக்ஷன். சாரி ஆச்சு. நல்லாவே இருக்கு. பாவம் நல்லா இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை, இட்லி வடையெல்லாம் சேல் பண்ணிட்டுருக்காங்க. மம்மிக்கு வரும், அது அப்புறமா பார்ப்போம். செமையாக இருக்குங்க, வீட்டில் செய்கிற மாதிரி. ஸோ நம்பி நீங்கள் வாங்கலாம். ஸோ சாப்பிட்றேன், வந்துடுறேன். ரைஸ் நான் சாப்பிட்டேன், நல்லாவே இருந்தது. நைஸ், இட் வாஸ் நைஸ். இட்லி தோசை, பொங்கல் வடை செம்மையாக இருந்தது. நீங்கள் நம்பி வாங்கலாம். எங்ககிட்ட ஐஆர்சிடிசி அப்ரூவ்ட் செல்லர்ஸுங்க. ஸோ நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அரக்கோணம் நோக்கி போயிட்டுருக்கோம். நீங்கள் அரக்கோணம் மட்டுமா என்ன விடுங்க இருங்க. இட்லி வடை இது 150, 50 ருபீஸ், 50 ருபீஸ், 50 ருபீஸ் ஒரு டிஃபனு. ஸோ அரக்கோணம் நோக்கி வந்துட்டுருக்கோம். கிட்ட வந்துட்டோம் அரக்கோணம் நோக்கி. ஸோ கைஸ், ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நிறுத்திருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்கே ஃபேர் பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸு. ஃபேர் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன் இங்கே வந்து நாங்கள் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். ஜோலார்பேட்டையில் வந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து 405 சார்ஜ் பண்ணுறாங்க ஏசி சேர் காரில். நான் ஏசி சேர் காரில் வந்து பார்த்திங்கன்னா 105 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த பெங்களூர் வரைக்கும் ஃபுல் ஸ்டெச் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 585 வரும் சார்ஜு. அதுக்கப்புறம் நான் ஏசியில் போனீங்கன்னா 180 ருபீஸ் வருங்க. இந்த ஒரு நல்ல எக்கனாமிக் ட்ரெயின் தான் இது. ஸ்பீடாக போனோன்னா சதாப்தி மாதிரி ஸ்பீடாக போனோம். எனக்கு வந்து இந்த குறைய இருக்கக்கூடாது. எனக்கு வந்து நல்ல இதாகணும். எனக்கு வந்து நல்ல ஸ்டேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக போகணும். எனக்கு வந்து சதாப்தி மாதிரி போகணும். ஆனால் வந்து கொஞ்சம் லெஸ் ப்ரைஸாக இருக்கணும். அது உங்களுக்கு நீட்னா இந்த டபுள் டெக்கர் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி நைஸ் ட்ரெயின். ஸோ என்ன ஸ்டேஷன் இது? என்ன ஸ்டேஷன்? கேன் ஐ கெட் ஆன் இட்? எனி டைமா? ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் தான் அடிக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஏசி ரொம்ப கூலாக இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப ஸ்வெட்டியாகவும் இல்லை. இட்ஸ் நார்மல் ஏசி தான், ரொம்ப கூலிங்காகவும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் எடுக்கல. எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு நிறுத்தி? 2 minutes ஹால்ட்டு. தெரில எடுப்பாங்க. எடுத்துட்டாங்க பாருங்க, எடுத்துட்டாங்க, ஹார்ன் கொடுத்துட்டாங்க. எடுத்துருவான். இப்போ கிளம்பிட்டான் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ பார்ப்போம். வெயிட்டு எப்படிக்கா எடுப்போமா? நல்லா அக்சலரேஷன் பண்ணுறாங்க ட்ரெயினில். நல்ல ஸ்பீடாகவே அக்சலரேட் ஆகுது.
அதே மாதிரி பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, க்ளீனாக தான் இருக்குது. வாஷ் மிஷின் எல்லாம் நார்மலாக தான் இருக்குங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரக்கோணம் ஜங்ஷன் வந்துட்டோங்க. கரெக்ட் ஆன் டைமாக வந்திருக்கு. ஸோ இது வந்து அதான் சொன்னேன்ல, இது ப்ரைஸ் வந்து சொன்னேன். அரக்கோணம் ஜங்ஷன் இப்போது 2 minutes ஹால்ட்டுங்க இங்கே. ஸோ கிளம்ப போகுது இப்போது. मारा डैडी फोन करने के बाद तुझे बात कर रहा था उस टाइम में थारो फोन आया फोन करते रहे बाद में डैडी फोन लगाया. அதே மாதிரி மக்களே, அந்த ட்ரெயின் என்ன ட்ரெயின் வேப்ஸ் யார் பண்ணி WH9 க்ரீன் ஹல்க் என்ன ட்ரெயின் தெரிலங்க. WH9 வந்து மறைச்சி விட்டான். அந்த லோக்கோ மாடல் பேர் WH9 G9. ஸோ என்ன சொல்லுங்க, இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்ஸ் என்னென்னா சென்னை சென்ட்ரல் ஃபஸ்ட் ஸ்டாப், ஆரிஜினேட்டிங் ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஷனு அரக்கோணம். அதுக்கப்புறம் இது ஃபுல் நான் ஸ்டாப் ரன் டு காட்பாடிங்க. பிருந்தாவனுக்கு கூட இந்த நடுவில் வந்து வாலாஜா ரோட் ஷோலிங்கூர் ஸ்டேஷன் இருக்குது, பிருந்தாவனுக்கு ஸ்டாப்ஸு. ஆனால் இந்த ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிவிட்டோம். அந்த ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக காட்பாடி தான் நான் ஸ்டாப் ரன்னு. அதான் வரேன் சென்னை சென்ட்ரல், இது அரக்கோணம், காட்பாடி, ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை நம்ம இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் பங்கார்பேட்டு, கிருஷ்ணராஜபுரம், கிருஷ்ணராஜம், பெங்களூர் கண்டோன்மெண்ட், அதுக்கப்புறம் கேரசார் பெங்களூருக்கு போய் ரீச் ஆகிடுவோங்க. அதுதான் நல்லா டிடி நல்லா செக் பண்ணி தான் போகிறாங்க. வேப் 7 தன்னோட வேகத்தை காட்டிகிட்டு இருக்கு. 7 बजे निकल जाओ तो अपन 12 मिनट में होटल में 12 गाड़ी मिलना होता है. एक नोट किलो कालम அதான் வேப் 7ஓட மீனிங் சொல்கிறேன் இருங்க. டபிள்யூனா ஒயிட் கேஜு, ஏன்னா ஏசி கரண்ட்டு, பினா பேசஞ்சர், அதுக்கப்புறம் 7னா 7th ஜென்ரேஷன். WP4 5 எல்லாம் அதே சேம் தான் சொல்கிறேன். தனி வீடியோவே போடுறேன். சிட்டேரி ஜங்ஷன் இல்லை ஸ்டேஷன் காட்பாடி. இதுக்கப்புறம் காட்பாடி தான் இருக்க போகுது. ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருந்தேங்க. फोन पेट्रोल नोडूला इनो काही होईच भाव होईच प्रोडक्ट किलो काही तपा वो मंगवला म्हणजे एक ही वेबसाइट देखने टेक्निक करो 5-6 वेबसाइट पूरे जान दो. கொஞ்சம் பயமாக கூட இருக்குது, கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஆனால் நல்லா ஸ்பீடாகவே போகுது. உள்ளே போனால் எதுவுமே தெரிலங்க, எல்லாம் அப்படி ஸ்பீடாக போயிட்டுருக்கு. காற்று வேற கொஞ்சம் நல்லா அடிக்குது, தண்ணி கூட அடிக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு ட்ரெயின். வந்தே பாரத்தில் நம்ம வந்துட்டு இருக்கோம் வாங்க. சதாப்தி அளவுக்கு வந்தே பாரத்து கூட போட்டுரும் இந்த ட்ரெயின் கூட. அவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்க. 130 கூட போயிட்டுருக்கலாம். பாருங்க செமையாக இருக்கு பாருங்களேன். தண்ணி வந்துட்டு
பெங்களூர். அதே மாதிரிங்கண்ணா பார்த்தீங்கன்னா புஷ்பேக் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா தாங்க இருக்குது. புஷ்பேக் ஃபெசிலிட்டி கொஞ்சம் தான் போகுது. லைக் ஏதாச்சும் ஒரு நல்லா தூங்கிட்டு போனோன்னா உங்களுக்கு சரியாகும். சரி, ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். காட்பாடிக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். கைஸ், நம்ம காட்பாடி வந்திருக்கோம். காட்பாடி ஜங்ஷன். இங்கே வந்து என்ன பேசலாம்னா அதுக்குள்ளே கிளம்பிச்சுங்க. நான் இங்கே என்ன பேசுவேன், இதோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசணும்னு இருக்கேன். 2013 வந்து இந்த ட்ரெயினை இனாகரேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் ஏசி கோச்சஸே கிடையாது இந்த ட்ரெயினில். போன வருஷம் 2024 ஃபெப்ரவரி மாதம் தான் இந்த ட்ரெயினுக்கு நான் ஏசி கோச்சஸ் கொடுத்தாங்க. அப்போது வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து 2013 இனாகரேட் பண்ணப்போ அப்போது வந்து 10 ஏசி சேர் கார் கோச்சஸ், டபுள் டெக்கர் ஏசி சேர் கார் கோச்சஸ் 10 இருந்தது. இப்போ வந்து 5 செகண்ட் சீட்டிங் D1 to D5 அந்த செகண்ட் சீட்டிங் கோச்சஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த ஏசி டபுள் டெக்கர் பேர் போச்சு இந்த 2024. இப்போ வந்து ஜஸ்ட் சென்னை சென்ட்ரல் டு பெங்களூர் ஏசியில் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸாகவே ஓடிட்டுருக்கு. காட்பாடி ஜங்ஷன் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேக் ஷேரிங் பற்றி பேசலாம். ரேக் ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூரு டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல நம்ம ட்ரெயின், அது வந்து கோயம்புத்தூர் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் உதய் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணிட்டுருக்கு. உதய் எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே இப்போ வந்து இங்கே வந்து பெங்களூர் போகுமா, பெங்களூர் போனோடனே வந்து ரிட்டர்ன் வந்து இங்கே வர சென்ட்ரல் போகாது, கோயம்புத்தூர் போகும். அதே மாதிரி அங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற உதய் எக்ஸ்பிரஸ் வந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து சென்ட்ரல் தான் வரும். இதுதான் அந்த ரேக் ஷேரிங். ஒரே செட் ஆஃப் ரேக்ஸ் வந்து 2 ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க, 2 டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரேக் ஷேரிங், வேறு ஒன்றும் இல்லை. பாய் காட்பாடி வரோம், அப்புறமா வேலூர், அப்புறமா வரேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக டோர் கிட்டேருந்து வீடியோ எடுக்க மாட்டேன், வெளியிலையும் நான் வந்து இறங்க மாட்டேன். ஸோ ஜோலார்பேட்டையில் தான் நான் வந்து இறங்குவேன். இங்கேருந்து தான் நான் வந்து ஸ்டேஷன்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும் இப்போது காட்பாடிக்கு அப்புறம். ஓகே, எவ்வளோ ஒன்று 10 ரூபாங்க ஒரு காஃபி. किती काही मजा आवे एखादी पुन्हा मात्र काही मजा आवे ऑन द वे मैं कहूँ रोल मौके रोलेस बनाया बट नहीं बना था तो रेव तो गई
हमारे बड़े पापा साहब सब तो वो मार के नहीं गया हेल्दी बनाया तो मैं खुद नहीं होगा अबे बड़े पापा इस नहीं आवे तो की कर रहा वाला सर पैसे मना है एक्सपर्ट अबे इन्हें देख पूरा फैमिली आया है एडो फैमिली है वे काले वे नहीं आवला दूसरा नहीं आवला जब पैसे मार डैडी तो साफ हो गया கோகோனட் ட்ரீ भाई एक मिनट मिडिल जाते रहिए मैं ही नहीं रोला ये मैक्स टिकट है और टिकट है डेस्टिनेशन 1 month rest of 45 days पास हो टिकट वाले एंड डेट महीना कितना स्टेशन चढ़ सकूं मतलब सब सस्ते ओ कई टिकट चलो यूज करियो दिल्ली से महीना उन्हें छोरा ना स्कूल में बता दियो येड़ा मैच करना छोरा नहीं ना आप खाना आवे अदर एक्टिविटीज वही देख के लेकिन प्रैक्टिकल में वो बराबर नहीं है प्रैक्टिकल में बराबर कहीं भी फ्यूचर करना पहले क्वालिफिकेशन वो आना एड़ा मूड करा उन बाप पूरा सेटल है छोरा पढ़ाई सब कोटी तो आना கைஸ் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏலகிரி மலைகள் அங்கே இருக்குது ஏலகிரி ஹில்ஸு நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் ஜோலார்பேட்டையில் இருக்குது ஸோ வாங்க பார்ப்போம் ஆம்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 minutes டிலேயில் வந்திருக்கு. ஷெட்யூல் டைம் 9:45 9:55 9:56 தான் வந்திருக்கு ஆம்பூருக்கு. இதுக்கப்புறம் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை அவ்வளோ இது தாண்டியாக போகும். கிருஷ்ணராஜ் ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் குப்பம், பங்கார்பேட்டு, கிருஷ்ணராஜபுரம், பெங்களூர் கண்டோன்மெண்ட், கேஎஸ்ஆர் பெங்களூர் அவ்வளோதான். ஸோ
இங்கே ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. 2 மினிட்ஸ் 1 மினிட் பாருங்கள். பிளாட்ஃபார்ம் தரையோட தரை. ஸோ கிளம்பியாச்சுங்க ஆம்பூர்லேருந்து. இதோ ஃப்ளாக் மேனே விட்றாருப்பாங்க. ஃப்ளாக் மேன் விட்றாருப்பாங்க. க்ரீன் ஃப்ளாக். பாய் பாய் ஆம்பூர். ஆக்சலரேஷன் மட்டும் ரொம்ப லோக்கல் ட்ரெயின் மாதிரி ஆக்சலரேஷன் செம்மையாக போகிறாங்க. பாய் பாய் வாணியம்பாடி. அடுத்து நம்ம ஸ்டேஷன் தாங்க. ஒரே ஒரு லாஸ்ட் பார்வையை பார்த்துக்கோங்க டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இறங்க போகிறோம். இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது இறங்கிட்டு? இன்னும் 6 கிலோமீட்டரில் இறங்கிட்டுருவோம். ஒரு நாள் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ட்ராவல் பண்ணலாம் பெங்களூர். ஏலகிரி மலைகள். ஏலகிரி Bye bye double decker. Thank you for leaving us safely. Bye. ஜோலார்பேட்டை ஜங்ஷன் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ கைஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்ததுங்க.
உள்ளே நத்திங் வாஸ் லைக் விசிபிள், உள்ளே எதுவுமே விசிபிளாகவே இல்லை. இட் வாஸ் வெரி காம், வெரி பீஸ்ஃபுல். வெளில வந்தோடனே அந்த ஷேக்கு, ஸ்பீடு, அந்த வந்தே பாரத் கிராசிங்லாம் செம மஜாவாக இருந்தது. நம்ம ஃபுல் ஸ்பீடில் போகிறான், அவனும் ஃபுல் ஸ்பீடில் வரான், செம இருந்தது அந்த வந்தே பாரத் கிராசிங். ஐ வுட் சே இட்ஸ் எ வெரி நைஸ் ட்ரெயின். சதாப்தி மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வரணும், ப்ளஸ் கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், அஃபோர்டபுளாகவும் இருக்கணும்னா இந்த டபுள் டெக்கர் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வரலாம், ஜாலியாக வரலாம். சதாப்தி அளவுக்கு ஸ்பீடு, ஆனால் இட் வில் பி லிட்டில் லெஸ் ப்ரைஸ் தென் சதாப்தி. ஏன்னா சதாப்தி டைனாமிக் ப்ரைஸிங்கு 2000 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இங்கேருந்து ஜோலார்பேட்டைக்கு வெறும் 405 ருபீஸ், ஒன்லி 405 ருபீஸ். தென் நான் ஏசி அதோட கம்மி 115, அதுவும் பெங்களூருக்கும் 180, அது வந்து 185. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி எக்கனாமிக்கல் ட்ரெயின் அண்ட் இட்ஸ் எ வெரி நைஸ் ட்ரெயின், அவ்வளோதான் சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் வந்து பிருந்தாவன் வருவான். நெக்ஸ்ட்டு அவன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ கைஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.